ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அருமை சகோதரர் அருள் பணி ஜான் பிலமெண்டாஸ் அவர்களே, அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இங்கே சூழ்ந்து நிறைந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் பிலமெண்டாஸ் அவர்களின் உறவுகளே, நண்பர்களே, அனைத்து நம்பிக்கையாளர்களே, 52 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் 2 பேரும் கடலூரில் இருக்கிற புனித ஆஞ்சேசம்மாள் குருமடத்திலே சந்தித்தோம். பிலமெண்டாசனுடைய குரல் வளத்தை கண்டு, பாடுகின்ற திறமையை கண்டு ஒரு 14 வயது பையனாக நானும் வியந்தேன். 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இருவரும் எங்கள் பள்ளி படிப்பை தொடங்கினோம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு அந்த காலத்தில். அதைத் தொடர்ந்து ஓராண்டு லத்தீன் படிப்பு, ஆங்கில படிப்பு. அதைத் தொடர்ந்து ஓராண்டு தினமும் அந்த இளங்குருமடத்திலிருந்து கடற்கரையோரம் இருக்கிற அரசு கல்லூரிக்கு நடந்து சென்று பியூசி முடித்தோம். 1974 78 வரை இத்தோடே நாங்கள் ஒன்றாக படித்தது முடிந்துவிட்டது. என்னை மதுரைக்கு கர்மாத்தூருக்கு அனுப்பினார்கள் மெய்யியல் படிப்புக்கு. ஃபிலோ பெங்களூருக்கு சென்றார். தொடர்ந்து இடைக்கால பயிற்சி பண்ணி, அதைத் தொடர்ந்து ஃபிலோ சென்னை பூந்தமல்லிக்கு இறையியல் படிப்புக்கு அனுப்பப்பட்டார். நான் பெங்களூருக்கு போகும்போது இறையியல் படிப்புக்காக அவர் அங்கேயும் இல்லை. தொடக்கத்தில் இருந்த வகுப்பு தோழர்கள் என்றாலும் எங்கள் உறவு கொஞ்சமும் மாறவில்லை. இந்த நேரத்தில் இறைவனுக்கு அந்த 4 ஆண்டுகளாக எங்களை ஒன்றாய் பயிற்றுவித்தமைக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல நண்பராக என்னை உற்சாகப்படுத்தியதற்கு, என் வளர்ச்சியில் மகிழ்ந்ததற்கு, உற்ற தோழனாக இருந்ததற்கு எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். 1985ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி 2 பேருமே திருத்தொண்டராக அழைக்கப்பட்டோம். அடுத்த ஆண்டு 1986ஆம் ஆண்டு 2 பேருமே அருள் பணியாளராக அதே பேராலயத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டோம். 21ஆம் தேதி காலையில் என்னுடைய ஊரிலே முதல் திருப்பலி, மாலையில் இதே இடத்துல 2 பேரும் இணைந்து முதல் நன்றி பலியை நிறைவேற்றினோம். மீண்டும் ஏன் எங்களுடைய வெள்ளி விழாவுக்கு கூட நான் கொண்டாடவில்லை, ஆனால் என்னோடு சேர்ந்து நீயும் கொண்டாட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டதால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதே இடத்திலிருந்து வெள்ளி விழா நன்றி திருப்பலியை கொண்டாடினோம். அன்பு தாய் உத்தரிய மேரி மறைந்த போது கூட அப்போதெல்லாம் நான் ஆயர்பணி ஏற்றுவிட்டேன். ஃபிலோ சொன்னது, உன்னையும் என்னுடைய உடன்பிறப்புகள் சகோதரனாகத்தானே பாவிக்கிறார்கள், எனவே நீதான் திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டது நெஞ்சை நெகிழ வைத்தது. கிறிஸ்டோபர், ஸ்டெல்லா, அதே போல் மற்ற பீட்டர் அவர்களோடு சேர்ந்த ஜெயா, இன்னும் நம்முடைய செல்வி, பிரேமா,
முக்கியமாக கடைசி 2 பேரும் என்னோடு எப்போதும் தொடர்பில் இருந்தது, என்னை உற்சாகப்படுத்தியது, என்னோடு பயணித்தது. இந்த நேரத்தில் மனமாற செல்விக்கும் பிரேமாவுக்கும் மற்றவர்களிடம் அதிகமாக நான் பேசவில்லை என்றாலும் நன்றி கூறுகிறேன். என்னோடு பெண் பிள்ளைகள் பிறக்கவில்லை. இந்த 2 பேரும் மற்ற சகோதரிகளும் உண்மையாகவே சகோதரிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும். இன்றைக்கு ஃபிலோ நினைவில் வாழும் தம்முடைய பெற்றோர் திருவாளர் அந்தோணி எவ்வளவு நல்ல மனிதர். எங்கள் குருப்பட்டத்தின் போது அவரும் அன்பான தாய் உத்தரியமரி அவர்களும் இருந்தார்கள். இன்னும் இந்த குடும்பத்தை சார்ந்த மற்ற அனைவரும் அவருடைய வளர்ச்சிக்கு உண்மையாகவே பெரிதும் துணை புரிந்தார்கள். இப்போது அவர் தன்னுடைய பிரசன்னத்தால், ஜெபத்தால் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இருப்பதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். கிறிஸ்தவர் முயற்சி எடுத்து இது கொண்டாடப்பட வேண்டும் எனும்போது பல நேரங்களில் நானே நினைப்பேன், இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் தேவையா என்று. உண்மையாகவே தேவை. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தோடு உடன் இருக்கிறீர். எங்கள் அன்பு தம்பி ஃபிலோவை நீர் கொடுத்தீர். அவர் வழியாக இந்த உயர் மறை மாவட்டத்துக்கும் ஏன் ஆப்பிரிக்க நாட்டுக்கு கூட பல்வேறு பணிகளை செய்தீர். என்னுடைய நன்றி பாடலிலே நான் பாடினேன், திறமைகள் தந்து ஆசீர்வதித்தாய், உருவாக்கம் தந்து உயர வைத்தாய் என்று. திறமைகள் தந்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, உருவாக்கம் தந்து உயர வைத்தீரே ஆண்டவரே என்று அண்ணன் கிறிஸ்தோபர் எடுத்த இந்த முயற்சியும் உண்மையாகவே என்னை மிகவும் மகிழச் செய்கிறது. நல்லதுதான், நன்றி கூற வேண்டும். ஏன் 11ஆம் ஆண்டு நன்றி கூறக்கூடாதா? 17ஆம் ஆண்டு நன்றி கூறக்கூடாதா? 26ஆம் ஆண்டு நன்றி கூறக்கூடாதா? எப்போதும் நன்றி கூற வேண்டும். அதைத்தானே ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லுகிறோம். இதே எங்களை மேலே எழுப்புங்கள், நம் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தகுதியும் நீதியுமானது அல்ல, நாங்கள் மீட்படைய வழியுமாகும் என்று குருவானவர் மீண்டும் சொல்லுகிறார். இன்றைக்கு திருவாளர் அந்தோணி, உத்தரிய மேரி இந்த குடும்பத்தாரோடு இணைந்து நானும் ஒரு உறுப்பினனாக சேர்ந்து என் அருமை சகோதரர் தோழர் ஃபிலோவோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இவர்கள் மட்டுமல்ல, எங்கள் பயணத்தினோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர். முதலாக நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்ட அழைப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இந்த நாட்களில் உறுதி பூசலுக்கெல்லாம் போகும்போது பிள்ளைகளிடம் கேள்வி கேட்பேன், திருமுழுக்கு ஆவது என்ன? அதுதான் மறைக்கல்வியிலே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள் மனப்பாடமாக, பிறப்பு நிலை பாவம் போகிறது, செயல் வழி பாவம் போகிறது, அந்த காலத்தில் ஜென்ம பாவம் கர்ம பாவம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கரெக்டு ஆன்சரு. அப்புறம் என்ன? கடவுளுடைய பிள்ளையாகிறோம், திரு அவையின் பிள்ளையாகிறோம், அதுவும் கரெக்டு. அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். இதுதான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. என்ன பண்ணுறது? தப்பாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனால் முழுமையாக செய்து சொல்லி கொடுக்கவில்லை என்று நான் சொல்லுவேன். அந்த மறைக்கல்வி முழுமை கிடையாது. எல்லாத்த விட எது முக்கியம் தெரியுமா? திருமுழுக்கினால் நீங்கள் எல்லாரும் இறைவாக்குனராகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் குருக்கள், அருள் பணியாளராகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் அரசர்கள் ஆகிறீர்கள், தலைவர்கள் ஆகிறீர்கள். இதற்கு உரிமையும் கடமையும் கொண்டிருக்கிறீர்கள். இதை யாரும் சொல்லி கொடுக்கல என்று. இன்னைக்கு சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் சாமி, மந்திரிங்க சாமி, குரு சாமி, கடவுளுக்கு அடுத்த நிலை சாமி. உண்மை. அதைவிட முதல் நிலை, நீங்கள் எல்லாரும் குருக்கள், நீங்கள் எல்லாரும் புனிதப்படுத்துபவர்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களோடு சேர்ந்து நன்றி கூறுகிறீர்களே.
இதுதான் பொது குருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருமே திருமுழுக்கினால் புனிதப்படுத்த வேண்டியவர்கள். தங்கள் வார்த்தையால், வாழ்வால், ஜெபத்தால், செயல்பாடுகளால் எல்லாரும் குருக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பணி குருத்துவத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய வேலை என்ன? The role of the ministerial priesthood is to make the common priesthood to be prophetic, priestly and kingly. பணி குருத்துவத்திற்காக அழைக்கப்பட்ட நாம் உங்களை குருக்களாக்குவது, உங்களை இறைவாக்குனராக்குவது, உங்களை அரசர்களாக்குவது, அதற்காகத்தான் இந்த பணி குருத்துவம் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களை இந்த பணிக்கு அழைத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். எவ்வளோ திறமைகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபிலோவுக்கு உங்களுக்கு நல்ல டேலண்ட்டு, நல்ல வாய்ஸு. நான் சொல்லுவேன், ஃபிலோவால் போல் எனக்கு பாட தெரியாது, ஆனால் படிக்க மட்டும் தெரியும். நியூஸ் ரீடர் மாதிரி படிக்க மட்டும் தெரியும். அந்த உயிரை கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் 2 பேருமே குரலை கொடுத்திருக்கிறோம். அவர் பேச்சின் வழியாகவும் பாடல் வழியாகவும். நான் விவிலியத்தை எல்லாம் வாசித்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதிவு செய்ததன் வழியாக இறைவனுக்கு நன்றி. என்னதான் இருந்தாலும் even the best of us cannot claim a right to priesthood. எவ்வளவுதான் சிறந்தவர்கள் இருந்தாலும் எல்லாம் இறைவன் போடுகின்ற பிச்சை தான். இந்த 2வது நற்கருணை மன்றாட்டில் ஒவ்வொரு முறையும் என் நெஞ்சு சிலிர்க்கிறது. ஆண்டவரே, உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லை எங்களுக்கு, தகுதி உள்ளவர் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீங்கள் 2 பேரும் எனக்கு வேண்டும் என்று அழைத்தார். இன்றைக்கு முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டது போல, தாயின் கருவிலே நீ பிறக்க முன்பே உன்னை புனிதப்படுத்தினேன், உன்னை அழைத்தேன். நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. 4 முறை தீமையை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறது. 2 முறை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இருக்கிறது. நீ எனக்கு வேண்டும் என்று எங்கள் 2 பேரையும் அழைத்தார். இந்த 40வது ஆண்டில் நாங்கள் மீண்டுமாக இந்த அன்பு குடும்பத்தோடு இணைந்து இங்கே வந்திருக்கின்ற உறவுகளோடு நண்பர்களோடு இணைந்து, ஆண்டவரே, எங்களை உமது பணிக்காக அழைத்தீரே, நன்றி என்று. இந்த 2வது வாசகத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டது. எங்களுடைய பணி என்ன? பவுல் சொல்லும்போது குருக்களுக்கு அதை எழுதவில்லை, ஜெயிலில் இருந்து எல்லா நம்பிக்கையாளருக்கும் எழுதுகிறார். ஒன்றாயிருங்கள், திறமைகளை பயன்படுத்துங்கள், கட்டி எழுப்புங்கள், மன்னியுங்கள், தாட்சியோடு இருங்கள். இதுதான் நாம் வாழ வேண்டிய முறை, நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி. ஜெயிலிருந்து கெஞ்சி கேட்கிறாராம் பாருங்க. எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார். எல்லா உடன்பிறப்புகளும் நன்றாக இருக்கிறார்களா? உறவினர் நன்றாக இருக்கிறார்களா? சந்திக்கிறவர்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கிறார்களா? அதற்காகத்தானே நாம் இருக்கிறோம் என்று எங்களுக்கு மீண்டும் இன்றைக்கு இறைவன் நினைவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே பல்வேறு வல்ல செயல்களை அன்றைக்கு சீடர்கள் செய்ய ஆற்றல் அளிக்கின்றார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, எங்களுக்கும் ஆற்றல் அளித்திருக்கின்றார். எங்கள் வாழ்விலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, சோதனைகள் வேதனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் இவற்றினோடே எங்களுக்கு ஆண்டவர் He taught us solidarity, compassion, patience. இந்த துன்பங்கள் வழியாக துன்புறுவோரோடு உடன் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 40 ஆண்டுகளில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், நாங்கள் அனுபவித்த வேதனைகள், நோய் நோக்காடுகள், நாங்கள் மதிக்கப்படாத சூழ்நிலைகள் அத்தனைக்கும் சேர்ந்து கூட இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு பவுல் அழைக்கப்பட்ட போது வழக்கமாக சொல்வது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் பின்னாடி கொரிந்து நகரில் பவுலிடம் ஆண்டவர் சொல்லுகிறார்,
இந்த நகரத்தில் இன்னும் எனக்காக நிறைய பேர் இருக்கிறார்கள். அஞ்சாதே, துணிவோடு பேசிக்கொண்டே இரு சொல்கிறார். 40 ஆண்டுகளில் நிறைவிலே எங்கள் 2 பேர்த்தையும், ஃபிலோ அஞ்சாதே, ராய் அஞ்சாதே, உனக்காக சில பேர் இருக்காங்க. இங்கே திருப்பலியிலே பங்கெடுக்கிற அன்பு உள்ளங்கள்லாம் இருக்கிறார்கள். தொடர்ந்து செல் என்று பணிவாழ்வின் மத்தியிலே சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் 23 வாசிக்கிறோம், நீ எருசலேமிலே சாட்சி சொல்லியாகிவிட்டது பவுல், நீ ரோமையிலும் சாட்சி சொல்ல வேண்டும். இது நாள் வரை பல்வேறு பணிநிலை பொறுப்புகள், பங்கு தந்தையாக, ஒரு மிஷனரியாக, பொருளாளராக, மேய்ப்பு பணி இயக்குனராக சாட்சி சொல்லி ஆகிவிட்டது. எங்களுடைய ரோமை இன்னும் காத்திருக்கிறது, இடத்தை சொல்லவில்லை, இன்னும் பாடுபட வேண்டியதை நான் சொல்லுகிறேன் என்று தான் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்று உணர்கிறோம். நீங்கள் எல்லாரும் நாங்களும் உடன் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, உங்களோடு நிச்சயமாக உடன் இருப்போம் என்று நான் இன்றைக்கு சொல்ல முடியும். பிலோவனுடைய உடனிருப்பு இந்த அன்பான உடன்பிறப்புகளுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு, மைத்துணர்களுக்கு, எல்லாருக்கும், மைத்துணைகளுக்கு எல்லாருக்கும் உண்டு. இங்கே வந்திருக்கிற உறவுகளுக்கும் உண்டு. இந்த நேரத்தில் நன்றி சொல்கின்ற அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இங்கே 2 சகோதரிகளுக்காக, நம்முடைய சகோதரி பெல்லா ஜெஸ்ஸி 50 ஆண்டுகள் நிறைவு இந்த வருஷம். அதே போல் சிஸ்டர் கவிதா ரோம்லேருந்து வந்திருக்காங்க, 25 ஆண்டுகள் நிறைவு. அவர்களுக்கும் நம்முடைய இதயமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். லுக் பேக் வித் கிராட்டிடியூட், லுக் ஃபார்வர்ட் வித் ட்ரஸ்ட், ஹோப். நடந்ததற்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, நடக்க இருப்பதற்கு எஸ் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி தொடர்ந்து பயணிப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசையப்பர் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.